ஹாய் யுவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கீழடியில் கிடைத்த மண்பாண்ட பொருட்களோட பெருமைகளையும் அதோட தொன்மைகளையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே கீழடியை பற்றின வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதில் நிறையா விவரங்களும் சொல்லியிருக்கோம். மீதமுள்ளதை இந்த வீடியோவில் பார்ப்போம். இங்கே மெயினாக பார்க்க போகிறது சுடுமண் காளை உருவங்கள் நிறையா கிடச்சிருக்கு. அந்த பாகங்களை பத்திரப்படுத்தி இந்த கண்ணாடி குடுவையில் வச்சுருக்குறாங்க. மண்ணால் செய்யப்பட்ட நிறையா பொருட்கள் கீழடி அகழ்வாராய்ச்சியில் கிடச்சிருக்கு. அதில் உருவ பொம்மைகள் நிறையா கிடச்சிருக்கு. குழந்தைகளோட விளையாட்டு பொருட்கள் மண்ணால் செய்யப்பட்டது, சில்லக்கு, காளை பொம்மை, ஆண் பெண் உருவ பொம்மை, இது எல்லாமே சுடுமண்ணில் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் அது சிதைவிடாமல் இருக்குன்றதுனால இந்த மாதிரி அவங்க பண்ணி பயன்படுத்தியிருக்காங்க. அதை ஆராய்ச்சி பண்ணுறப்ப எவ்வளோ ஒரு தொன்மையானது அப்படின்றத நமக்கு வரலாற்றில் நம்ம பார்க்க முடியுது. இந்த சுடுமண்ணுக்கு எதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம்னு பார்த்தீங்கன்னா, மண்பாண்டங்கள் செய்வதற்கு சக்கரங்களை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த சக்கரங்களை வண்டியில் பூட்டி நகரும் வண்டியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால மக்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுது. இதுலேருந்து தான் எத்தனாவது நூற்றாண்டு இந்த மாதிரி சுடு பொம்மை உருவங்கள் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தொல்பொருள் ஆராய்ச்சி மூலியம் வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டு அதை நிரூபணம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு செய்திகள் வருது. மனிதனுடைய கடந்த கால நடவடிக்கைகளையும் அனுபவங்களையும் ஆதாரங்களோட எடுத்து கூறதான் வரலாறு. அப்படி வாழ்ந்து முடிந்த மக்கள் விட்டு சென்ற எந்த ஒரு கட்டாயம் இல்லாமல் எந்த ஒரு உள்நோக்கும் இல்லாமல் விட்டு சென்ற பொருட்களை ஆராய்ச்சி பண்ணுறோம். அப்படி ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டு நிரூபணம் பண்ணி அந்த சான்றுகள் தான் அப்படி கிடைத்தது தான் அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த மண்பாண்ட பொருட்கள். மண்பாண்டத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள், அப்புறம் இரும்பு ஆயுதங்கள், இதெல்லாமே கிடச்சிருக்கு. முதுமக்கள் தாழி இதெல்லாமே கிடச்சிருக்கு. அது இல்லாமல் வாள், கத்தி, இந்த மாதிரி ஆயுதங்களும் இரும்பால் செய்யப்பட்டதும் கிடச்சிருக்கு. இது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு நம்ம எவ்வளோ ஒரு தொன்மையான ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரங்கன்னு நினைக்கிறப்ப ரொம்ப ஒரு பெருமையாகவும் இருக்குது. அது இல்லாமல் கல்வெட்டுகளும் இங்கே கிடச்சிருக்கு. அதையும் நம்ம கீழடி அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க. அதை பார்க்குறப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இது சிந்துவெளி நாகரிகத்தோட ஒப்பிட்டு பார்க்குறப்ப இதுவும் அதுவும் ஒரே சேமாக இருக்குது. இது தமிழில் வரைபடங்கள் இப்படி கல்வெட்டில் எழுதியிருக்காங்க. சிந்து சமவெளியில் கிடைத்த எழுத்துக்களும் கீழடியில் கிடைத்த நம்ம குறியீடுகளும் ஒரே மாதிரியாக இருக்குன்றத ஒப்பிட்டு அதை நமக்கு காமிச்சிருக்காங்க. மண்பாண்ட துண்டுகள் எழுதப்பட்ட எழுத்துக்களையும் இன்ன எழுத்து அப்படின்ற ஒரு அர்த்தத்தையும் கொடுத்துருக்காங்க. அதில் அதிகமாக ஆதன் அப்படின்ற தமிழ் சொல் பயன்படுத்தியிருக்காங்க. அதைத்தான் நம்ம இதில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வார்த்தைக்குரிய அர்த்தங்களை கொடுத்துருக்காங்க. கீழடி 2600 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அப்படின்றதுக்கு சான்றுகள் அங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து தமிழருடைய பாறை ஓவியமும் சிந்துவெளி மக்கள் பயன்படுத்தின குறியீடுகளும் நிறையா நம்ம பார்க்க முடிஞ்சது. சிந்துவெளி மக்கள் குறியீடுகள்னு சொல்லிட்டு தனியாக அந்த சுட்ட மண்பாண்ட ஓடுகளில் எழுதப்பட்ட சிந்துவெளி குறியீடுகள்னு சொல்லிட்டு அதில் நிறைய இடத்துல அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அதை ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு கீழடியில் குழந்தைகளுக்கு விளையாட பயன்படுத்தப்பட்ட மண் ஓடுகளும் மண்ணில் செய்யப்பட்ட அந்த விளையாட்டு பொருட்களும் நிறையா இருந்தது. அது இல்லாமல் சமையலுக்கு பயன்படுத்தின மண்பானைகள், சுட்ட மண்பானைகளும் முழுமையாகவும் கிடச்சிருக்கு. அந்த பானையில் இந்த குறியீடுகள் நிறையாவே எழுதியிருக்காங்க. கீழடியில் வாழ்ந்த மக்கள் பொழுதுபோக்குக்காண்டி இந்த மாதிரி வட்ட சில்லக்குகள் செஞ்சு பயன்படுத்தியிருக்காங்க. மட்டும் இல்லாமல் இங்கே தங்க ஆபரண நகை கிடச்சிருக்குது. அதுக்கடுத்து செவ்வந்திக்கல் மணிகள் இங்கே கிடச்சிருக்கு. அதை ஆபரணமாக அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இது மண்பாண்டை செய்கிற ஒரு நிகழ்வு. இது மேப்பில் கொடுத்துருக்காங்க எந்தெந்த இடத்துல எந்தெந்த பொருட்கள் கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரை நாகரிகம் எந்தெந்த இடத்துல அதிகமாக கிடச்சிருக்குன்ற ஒரு எந்தெந்த இடத்துல கிடச்சிது அப்படின்ற ஒரு புகைப்படம்லாம் வச்சுருந்தாங்க. அதை பற்றி பார்க்கணுன்னா நிறையா வரலாறு சொல்ல வேண்டியது இருக்குது. நம்ம கீழடி அருங்காட்சியகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு 18 சித்தர்களின் திருக்கோயில் இருந்துச்சு. அதை நம்ம வணங்கிட்டு அதுக்கப்புறம் அருங்காட்சியகத்தில் உள்ள பொருட்களை பார்க்கலான்னு போனோம். நீங்களும் போனீங்கனாலும் இந்த சித்தர் கோயிலில் வழிபட்டுட்டு ஒவ்வொரு சித்தர்களோட பேரும் போட்டிருந்தாங்க. 27 நட்சத்திரத்திற்கு நம்ம அந்தந்த நட்சத்திரக்குரிய சித்தர்களை வழிபட்டால் நமக்கு ரொம்ப நல்லதுன்ற விவரத்தை கொடுத்துருந்தாங்க. கீழடியை பற்றின விவரங்கள் நிறையாவே இருக்குது. இருக்கிற பொருட்களை கொண்டு பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம், செம்பு காலம், இரும்பு காலம் அல்லது பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பிரிச்சுருக்காங்க. மண்பானைகளும் நெருப்பு புதிய கற்காலத்தில் வரும்.
அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பாய் பாய்.